வெல்கம் டு ஆல். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் வந்து செகண்ட் யூனிட்டில் எடுத்துக்காட்டு சம் 15வது சம் பார்க்குறோம்ப்பா. இதில் 2017-18ஆம் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளை வந்து எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். பரிசு நிதிங்கிறது வேறு, நிதிகளுக்கான முதலீடுங்கிறது வேறு. பரிசு நிதிங்கிறது அது ஒரு நன்கொடை மாதிரி, அது ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க, அதுதான் பரிசு நிதிங்கிறது. அப்போ அது கூட வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நன்கொடை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட நம்ம சேர்த்து வச்சுக்கிடுவோம், அப்படி தானே. அப்புறம் அதுலேருந்து ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நிதியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, நன்கொடை யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் சொல்லி வாங்கி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ப்ரைஸுன்னு கொடுக்கும் பொழுது அதுலேருந்து தானே கழிச்சு கொடுப்போம், அதுலேருந்து தானே போகும். அதே தான் எப்படி நீங்கள் அதை நம்ம இப்போ சொல்கிறனோ அதே தான் சம்மில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, சரியா. இப்போ பாரு, 1/4/2017 அன்று பரிசு நிதி எவ்வளவு? 60,000. பரிசு நிதிங்கிறது ஒரு பொறுப்புகள் சைடு போட்டுரும். பரிசு நிதிக்கான முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பரிசு நிதி கொடுக்கணும், பரிசு நிதிக்காகவே அந்த ப்ரைஸ் கொடுக்கறது செய்கிறது, இதுக்காகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். பரிசு நிதிங்கிற பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறோம். அதான் வந்து என்னென்னா ஒரு சொத்து. அதை வந்து எந்த பக்கம் போடுறோம்? சொத்துக்கள் சைடு போட்டுரும். பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றது, அது வந்து ஒரு பரிசு நிதி கூட ஜாயின் பண்ணக்கூடியது. அதனால் அது கூட என்ன செஞ்சிடறோம், நம்ம ஆட் பண்ணி வச்சிடறோம் பொறுப்புகள் பக்கம். அப்போ எவ்வளவு? 60,000 கூட 6,000 ஆட் பண்ணிக்கணும், 66,000. சரி, அடுத்து பரிசு நிதிக்காக நன்கொடை பெற்றது, அதுவும் பரிசு நிதி கூட தான் என்ன செய்வோம், நம்ம ஆட் பண்ணி வைப்போம். அப்போ பரிசு நிதிக்கான நன்கொடை எவ்வளவு? 12,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 78,000. 6 2 8, 6 1 7. அப்போ 78,000. பரிசுகள் வழங்கியது எவ்வளவு? 8,000. பரிசுகள் வழங்கியதுன்னா எதுலேருந்து வாங்கியிருப்போம்? நம்ம இதெல்லாம் பரிசு நிதி வாங்கி வச்சுருக்கோம், அதோட முதலீடுகள் மீதான வட்டியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், நன்கொடை வாங்கினா அதையும் சேர்த்து வச்சுருக்கோம், இதுலேருந்து தான் அதை கொடுப்போம். அப்போ அதுலேருந்து வெளியே கொடுக்கும் பொழுது அதை என்ன செய்கிறோம், நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ கழிக்க பரிசுகள் வழங்கியது 8,000 கழிச்சிங்கன்னா 78,000 8,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 70,000. சரியா. பரிசு நிதி முதலீடுகள் எப்பவும் போல் சொத்துக்கள் சைடு போயிடும். சரியாப்போ, அவ்வளோதான், படிச்சுக்கோங்க.